Hi guys, வணக்கம். ஸோ இன்னைக்கோட ரெசிபியை பார்ப்போம் அண்ட் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஸோ இது கியூக்கம்பர் பச்சடி வித் பைனாப்பிள், ரெட் சில்லிஸ், ஆனியன், சால்ட் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அதை ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடலாம். ஸோ இந்த பச்சடி வந்து நல்லா ஸ்பைசியான சாப்பாட்டுக்கு இந்த பச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்க காம்பினேஷன். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பைசஸ் வந்து பிஞ்ச் ஆஃப் turmeric, டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் cumin பவுடர் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒயிட் பெப்பர் பவுடர் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன். அது கொஞ்சம் கூடிய போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ தயிர். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு 8 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற போட்டால் போதும். ரொம்ப நேரம் ஊற போட வேண்டாம். 5 to 8 மினிட்ஸ். ஸோ ஒயிட் பெப்பர் நான் போட மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் நான் ஆட் பண்ணுறேன் ஒயிட் பெப்பர் பவுடர். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் to 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பிளெண்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்கிட்ட இருக்கிற கொரியண்டர் லீஃப், ஸோ இருக்கிறத வச்சு சொன்னியர் இதை வந்து தீபாவளிக்கு குக் பண்ண டிஷ்ஷோட லெஃப்ட் ஓவர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம், ஸோ அதை வச்சு ஒரு ரெசிபியை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கொரியண்டர் லீவ்ஸ், புதினா, 1 handful ஆஃப் புதினா லீவ்ஸ், அப்புறம் ஒரு 3 to 4 க்ரீன் சில்லி பாடி, தென் we're gonna add ஊற வச்ச ஒரு காஜூஸ், ஃபியூ பீசஸ் ஆஃப் காஜூஸ் தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சுது. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஃபியூ பிளாக் பெப்பர் சீட், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர் சீட். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷோடு சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொக்கனட் ஆட் பண்ணி நம்ம வந்து இது நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் நான் இன்னும் என்ன ஒரு சேட்டப் பண்ணிட்டேன்னா, ஓகே இந்த ஸ்பூன் பாய்ச்சி தான் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கொக்கனட் ஆட் பண்ணியிருக்கேன் வித் வாட்டர். என்ன பண்ணிட்டேன்னா வாட்டர் கூடியாக போட்டுட்டேன். ஸோ சட்டியில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆகி ஹீட் ஆகிட்டோன்னே ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபெனல் சீட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கூடியாக போட்டிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதே ரெசிபி நீங்கள் ஆட்டிறைச்சி கூட செய்யலாம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி இறைச்சி வகைகளை சமைக்கிறப்போ ஃபெனல் சீட்டை வந்து நம்ம கூடிய போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆனியன், கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 பொட்டேட்டோ. ஸோ பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கூடியாக போச்சு, பட் இட்ஸ் ஓகே. லைஃப்பில் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் கூட ஒரு சக்ஸஸை கொண்டு வரும். அதுதான் இந்த ரெசிபியில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ எண்ட் ஆஃப் த டே த கம் அவுட் இஸ் எக்ஸலண்ட். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ சொட்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் நல்லா சொட்டே பண்ணணும். ஸோ மொதல் அந்த ஹெர்ப்ஸ் போட்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டோன்னே தென் யூ ஆட் த ஆனியன் வித் த கரி லீவ்ஸ். அது கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டோன்னா ஆஃப்டர் தட் யூ ஆட் த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வித் டொமேட்டோ. நான் ஏன் டுகெதராக டொமேட்டோவை ஆட் பண்ணுறேன்னா, பிகாஸ் அந்த டொமேட்டோவை வந்து கொஞ்சம் அதில் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குற மாதிரி தான். ஸோ உங்களோட தீபாவளிலாம் எப்படி போச்சு? ஸோ இந்த வருஷம் எங்களோட தீபாவளி வந்து நாங்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணல. நார்மலாக எங்களோட ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம்ஸ் ஆர் ஹிந்துஸ் அண்ட் ஆல்சோ மை இன்லாஸ் ஆல்சோ. ஸோ வி யூஸ் டு ட்ராவல் தேர். அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஓகே இந்த தருவாயில் மேரினேட் பண்ண அந்த சிக்கன் அண்ட் பொட்டேட்டோவை போட்டு அப்போ கிண்டுறேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு தீபாவளிக்கு நார்மலாக
யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ பெண்களுக்கு வேலையே ஓயாது. ஸோ வருஷம் எங்கள் அண்ணி தான் எல்லாமே செய்வாங்க. ஸோ திஸ் இயர் ஷி வாண்ட் டு ரெஸ்ட், ஷி வாண்ட் டு ட்ராவல், ஷி வாண்ட் டு என்ஜாய் த தீபாவளி. ஸோ அதனால அவங்க வந்துட்டு எல்லாம் சிரம்பனுக்கு வந்திருந்தாங்க ஃபேமிலியாக. ஸோ ஐ குக் ஃபார் தேம். ஸோ நான் நாசிமெஞ்சா வச்சு ரெண்டாங்க சமைச்சு இதே ரெசிபி பச்சடி தான் செஞ்சேன். ஓகே, அந்த கோழி போட்ட பிறகு நம்ம நல்லா அதை கிண்டிட்டு வற்ற விடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வற்றின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை போடுறோம். பாருங்கள், நான் தண்ணி கூடிய போட்டு அரைச்சனால என்னோடய பிளாக் பெப்பர் சீட்லாம் சரியாக அரைப்படலை. பட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சம்டைம்ஸ் அந்த பிளாக் பெப்பர் சீட் அது அப்படியே சாப்பாடோடு சாப்பிட்றப்போ அது ஒரு தனி டேஸ்ட் தான். எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். உங்களில் யாருக்கு அந்த மாதிரி பிடிக்கும்? சம்டைம்ஸ் உளுந்து வடையில் கூட அந்த பிளாக் பெப்பர் சீட் வந்துட்டு முழுசாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் பிளாக் பேப்பர். யாருக்கு பிளாக் பேப்பர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் காலேஜ் டேஸில் படிக்கிறப்போ அப்போ வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், அமெரிக்காவோட ஃபேமஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், அங்கே வந்துட்டு இந்த பிளாக் பெப்பர் சீட்ஸு. ஓகே, மெக்டானல்ட்ஸ்லாம் பேர் சொல்லாமல் என்னன்னு தெரில. இங்கே மெக்டானல்ட்ஸ் போனால் இப்போ தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க மெக்டானல்ட்ஸில். ஸோ அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் போட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் பிளாக் பெப்பர் சீட். ஓகே, குக் ஆகிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன் கைஸ். பார்த்தீங்களா, இட்ஸ் டர்ன் அவுட் ஸோ டெலிஷியஸ். ஸோ இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி அது நெய் போட்டு செஞ்சுருக்கிறதுனால, அதுவும் ஐ யூஸ் QBB நெய். அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான். இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, பட் இட் இஸ் ஆர்ட் ஆஃப் ஷேரிங் ஃப்ரம் மை ஹார்ட். அவ்வளோ டேஸ்ட்டு அந்த QBB நெய் போட்டு சமைக்கிறப்போ. அந்த பானையை திறக்கிறப்பே அவ்வளோ மனம். அண்ட் ஆல்சோ இந்த கியூக்கம்பர், இதோட மனமும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே ரெசிப்பியை வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷுக்கும் ட்ரை பண்ணலாம், ப்ரான்க்கும் ட்ரை பண்ணலாம். இதே ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். வாவ், நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எப்பா ஒரு லக்ஸுரி ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி இல்லை, லக்ஸுரி ஃபுட்டே தான். ஓகே காய்ஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் சொல்லுங்கள். ஹேப்பி தீபாவளி.